ஒரு உண்மையை சொல்கிறேன். உன் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாதவரை யாராவது உன்னை கட்டுப்படுத்திக் கொண்டே இருப்பார்கள். ஒன்று, யாராவது உன்னை தூண்டினால் அமைதியாக இரு. கோபம் அவர்களுக்கு வெற்றி. அமைதி உனக்கு அதிகாரம். உன்னை தூண்டுபவன் உன் உணர்ச்சியை வாங்க வருகிறான். அதை இலவசமாக கொடுக்காதே. 2, அதிகமாக விளக்கம் கொடுக்காதே. உண்மையே ஒரே முறை சொல். அதற்குப் பிறகு அமைதியாக இரு. எப்போதும் தன்னை நிரூபிக்க முயற்சிப்பவன் மெதுவாக தனது மதிப்பை இழக்கிறான். 3, நோ சொல்லக் கற்றுக்கொள். எல்லோரையும் மகிழ்விக்க முயற்சிப்பவன் இறுதியில் தன்னையே இழக்கிறான். உன் எல்லைகளை காப்பாற்ற காரணம் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. 4, பதில் சொல்ல அவசரப்படாதே. 5 வினாடி அமைதியாக இரு. அந்த 5 வினாடி ஒரு சண்டையை முடிக்கலாம், ஒரு உறவை காப்பாற்றலாம், அல்லது ஒரு முட்டாளை அவனாகவே வெளிக்காட்டலாம். 5, உன்னை டிஃபெண்ட் செய்யாதே. கேள்வி கேள். ஏன் அப்படி சொல்கிறீர்கள்? அதற்கு என்ன ஆதாரம்? கேள்விகள் பொய்களை விட வேகமாக உடையும். 6, எப்போதும் விக்டிமாக நடிப்பவர்களுடன் விவாதிக்காதே. அவர்கள் உண்மையை தேடவில்லை, அனுதாபத்தை தேடுகிறார்கள். அமைதியாக விலகிவிடு. 7, யாராவது பொய் சொன்னால் அமைதியாக அவர்களைப் பார். சைலன்ஸ் பொய்யர்களுக்கு மிகவும் சங்கடமான இடம். அவர்கள் அந்த அமைதியை உடைக்க முயற்சிக்கும்போது தங்களையே காட்டிக் கொள்வார்கள். 8, உன் பவுண்டரிஸ் ஐ விலக்காதே. அதை நடைமுறையில் காட்டு. அமைதியாக, தொடர்ச்சியாக. கன்சிஸ்டன்சி விவாதத்தை விட அதிக மரியாதையை உருவாக்கும். 9, சாரி என்பதற்கு பதில் தேங்க்யூ சொல்ல கற்றுக்கொள். சாரி ஐ எம் லேட் என்பதற்கு பதில் தேங்க்யூ ஃபார் வெயிட்டிங். வார்த்தைகள் மாறும்போது மனநிலையும் மாறும். டாஷ் 10, வேலிடேஷனுக்காக வாழாதே. எல்லோருடைய அப்ரூவலும் தேவைப்படுகிற மனிதன் எப்போதும் அவர்களுடைய கட்டுப்பாட்டில்தான் இருப்பான். உன்னை நீ ஏற்றுக்கொள். உலகம் பிறகு வரும். 11, நோ சொன்ன பிறகு மக்கள் எப்படி மாறுகிறார்கள் என்று கவனி. அதுதான் அவர்களின் உண்மையான முகம். உன் எல்லையை மதிக்காதவர்கள் உன்னை மதிக்கவும் மாட்டார்கள். 12, உன் இலக்குகளை எல்லோரிடமும் சொல்லாதே. அமைதியாக வேலை செய். முடிவு உனக்காக பேசட்டும். மக்கள் அறியாததை அவர்கள் சிதைக்க முடியாது. 13, புகழ்ச்சியில் மயங்காதே. எல்லா பாராட்டும் உண்மையானதில்லை. சில புகழ்ச்சிகள் கண்ணுக்குத் தெரியாத சங்கிலி. 14, பிரெடிக்டபிளாக இருக்காதே. எப்போதும் ஒரே மாதிரி ரியாக்ட் செய்தால் மற்றவர்கள் உன்னை படிக்க ஆரம்பித்து விடுவார்கள். அமைதியாக இரு. தேவைப்பட்டால் மட்டும் பேசு. உன் அடுத்த மூவ் யாருக்கும் தெரியக்கூடாது. 15, அமைதியை ஆயுதமாக அல்ல, அதிகாரமாக பயன்படுத்து. குறைவாக பேசுபவன் பல நேரங்களில் அதிகமாக சிந்திப்பான். அதிகமாக சிந்திப்பவன் குறைவாக தவறு செய்வான்.